டெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல மிகவும் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் எது அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி ஒன்று ஃப்ரீயா லான்ச் பண்ணோம். ஸோ அதில் ஒரு நாள் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு அடுத்த நாள் இது மாதிரி டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றது போடலாம் அப்படின்ட்டு, எக்ஸ்பிளனேஷன் ஆர் டிஸ்கஷன், சரிங்களா? ஸோ என்னன்னா இந்த சப்ஜெக்ட்ல முக்கியமாக எதிர்பார்க்கப்படும் கேள்விகள், அதற்கான விளக்கங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஒரு 6-7 கொஸ்டின் இதுல இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ என்னோட ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொஸ்டின் பேப்பரா போட்டு அதிகபட்சமா நிறைய கேள்விகள் இருக்கு. அது 100 கேள்விகள் தான் இருக்கும். அதுவே எல்லா சிலபஸ்ல இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னரையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நான் இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ, கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோ போடுறப்பெல்லாம் 10,000 பேர் பார்ப்பாங்க சாதாரணமா. ஸோ இது மாதிரி வீடியோ இது வெரி யூஸ்ஃபுல். இதுக்கு நான் ஒர்க் பண்ற டைம் 2 hours 3 hours இருக்கும். நான் அது மாதிரியான வீடியோக்கெல்லாம் ரொம்ப நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே போட்டுருவோம். அதுக்கு வியூஸ் வருது, ஏன்னா இதுக்கு வியூஸ் வரல. ஓகே, ஸோ நீங்க பார்க்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஓகே, சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எனக்கு இல்ல உங்களுக்கு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாலிட்டி டெஸ்ட் பிளஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணும். ஸோ இதுல 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினோடைய டிஸ்கஷன் பார்ட், நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா படிச்சுட்டே இருக்கிறதுனால பாஸ் பண்ண மாட்டோம். அந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பாக்குறப்பதான் என்ன தப்பு பண்றோம், எதை நம்ம சரியா படிக்கல, எதை நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற விவரமே தெரியும். இந்த பிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ண மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, டைரக்டா கொஸ்டின் போயிடலாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இதற்கான பிடிஎஃப் தரேன். நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலனா அட்டன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நான் டீடைல்டு ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் போட்டு விட்டுறேங்க. ஸோ அதை நீங்க பாருங்க. ஓகே, ஸோ டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கிறதுனால தான் இது. நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். ஓகே, உலகத்தில் முதலாக தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கு. நான் தமிழ்ல தான் ஆடியன்ஸ் நிறையனால தமிழ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. உலகத்திலேயே முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்தியா அப்படின்னு போட்டுருவோம். ஆப்ஷன் ஏல இருக்கிறதுனால நியூசிலாந்து தான் 1893லயே பண்ணிட்டாங்க. இந்தியா 1921ல தான் பண்ணாங்க. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின் படி 1920 தேர்தல் நடக்கும். 21ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப 20% பேர் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியால பெண்கள் 10% பேர் தான் பெற்றிருந்தாங்க. அப்ப 13% பேருக்கு தான் ஓட்டுரிமை அப்படின்றது இருந்துச்சுங்க. இந்தியாவுடைய முதல் தேர்தல் 1951 இருந்து 52 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ 1947க்கு அப்புறமா தான் இந்தியாவில் அனைவருக்கும் ஓட்டுரிமை அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சரிங்களா? ஸோ அதில் தான் 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1989ல தான் 18 வயதாக குறைத்திருப்பார்கள், 21 வயசுல இருந்து. இப்ப நடந்த லோக்சபா தேர்தல் 2024 நடந்தது 18வது லோக்சபா தேர்தல். ஒரே ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா? அந்த கொஸ்டினை சுத்தி இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சோ இது மாதிரி எல்லா கொஸ்டினையும் ஓரளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண பாப்போங்க குயிக்கா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றிய உண்மையான வாக்கியங்கள் எவை? உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விடவும் மிகவும் நீளமானது. கண்டிப்பாக இது கரெக்ட். இது நெகிழ்வுத்தன்மை கொண்டது, நெகிழாத்தன்மை, நெகிழும் தன்மை. ஸோ ரிஜிடு அண்ட் பிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஜிடா இருக்கிறது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது. ஸ்டேட் கவர்மெண்டோடைய கன்சர்ன் இருந்தா மட்டும்தான், 50% மேல ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன் இருந்தா மட்டும்தான் இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ல அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கணும். நெகிழும் தன்மைனா ரொம்ப ஈஸியா மாத்திரக்கூடிய தன்மை, சரிங்களா? ரெண்டு மாதிரியுமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது இருக்கு. கூட்டாட்சி முறை அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தும் கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கு, சரிங்களா? ஃபெடரேஷன் அப்படின்றத இருக்கு. established a federal system of government. ஓகே, ஸோ ஃபெடரல் சிஸ்டம் நம்ம கேனடால இருந்து எடுத்திருப்போம். இந்தியா சமய சார்பற்ற நாடாக திகழ்கிறது. ஸோ இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட்டா இருக்கு. 1976ல 3 வேர்டு முகப்புரையில சேர்த்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுல செக்யூலரிசம் அப்படின்றது ஒண்ணு, ஒருமைப்பாடு அப்படின்றது சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமய சார்பின்மை இதெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கக்கூடியது. யூகேல இருந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் மாடல் நம்ம எடுத்திருப்போம்? ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்றது எடுத்திருப்போம். யூஎஸ்ஏல இருந்து அடிப்படை உரிமைகள் எடுத்திருப்போம். அதே மாதிரி யுஎஸ்ஏல இருந்து நம்ம இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்றத எடுத்திருப்போம். அயர்லாந்துல இருந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி அப்படின்றத எடுத்திருப்போம். யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நம்மளுடைய 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல நம்ம அடிப்படை உரிமை கடமைகள் அப்படின்றது சேர்ப்போம் 51 அதை எடுத்திருப்போம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் எடுத்திருப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஜெர்மனில இருந்து எமர்ஜென்சி அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆகிறது எடுத்திருப்போம். இதெல்லாம் அடிக்கடி கேள்விகள் கேட்கக்கூடியது. ஓகே, தேர்ட் கொஸ்டின்.
டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். எது வந்து அரசியலமைப்புடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 32, அதாவது ஷரத்து 32, ஆர்டிகல் 32 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தான் வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம போடலாம். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அணுகுவது. ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம், குவாரண்டோ போடலாம், மேண்டமஸ் போடலாம், செர்ஷியோரி, ப்ரொஹிபிஷன், இதெல்லாம் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஆட்கொணர்வு, நீதி பேராண்மை, யாராவது ஆளை வந்து சட்டத்திற்கு புறம்பாக யாரோ கைது பண்ணியோ இல்ல அடைச்சு வச்சிருக்காங்களோ அவங்களை நீதிமன்றத்தை அணுகி உடனே அவங்களை வெளியே கூட்டு வருது. குவாரண்டோனா உங்க எந்த உரிமையின் அடிப்படையில் இந்த வேலையை நீங்க செய்றீங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 32 சஸ்பெண்ட் ஆகுமா ஆகாதா நேஷனல் எமர்ஜென்சி அப்ப நீங்களே சொல்லுங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்ப அடிப்படை உரிமைகள்ல இருக்கக்கூடிய சரத்து 32 சஸ்பெண்ட் ஆகுமா ஆகாதா? இதே மாதிரி உயர்நீதிமன்றத்தை நாடி நம்மளுடைய உரிமையை பெறலாம். அது வந்து ஆர்டிகல் 226. என்ன ஆகும்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்ப ஆர்டிகல் 32 கூட போயிடும். உச்சநீதிமன்றம் அதன் அதிகாரத்தை இழந்து விடும். ஆனால் உயர்நீதிமன்றம் 226 அப்படின்றது அதிகாரத்தை இழக்காது. சோ இது வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஓகே. டேஸ் மூலம் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிடம் இருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மேண்டமஸ். சரிங்களா? என்னன்னா இப்ப நீங்க ஒரு காலேஜில் இருக்கீங்களா, உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் எழுத விடல அப்படின்னா அந்த அமைப்பின் மீது நீங்க நீதிமன்றத்தின் மீது வழக்கு தொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்போ ஒரு அரசியல் அதாவது ஒரு பாடியோ அல்லது கோர்ட்டோ ஒரு வேலையை செய்யாம இருக்கிறப்ப அவங்களை செய்ய சொல்றதுதான் மேண்டமஸ். சரிங்களா? ஓகே. 5th, அரசமைப்பின் 352வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு டேஸின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தானாக நிறுத்தப்படும். எந்தெந்த நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். ஆனால் 2021 தவிர. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 உடனடியாக நிறுத்தப்படும். 31 தான் கிடையவே கிடையாது. சரிங்களா? தூக்கிட்டாங்க ஆர்டிகல் 31 அப்படின்றது. மற்றபடி 2021 இருக்கும். நமக்கு 2021 தவிர மற்ற எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க. ஆர்டிகல் 358, 359 படி. சரிங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிள், அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ட், ப்ரொஃபஷன், இது எல்லாத்தையும் ஆர்டிகல் 19 இது எல்லாமே தான் இருக்கும். பேச்சுக்கான உரிமை, கூறுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, இடம்பெயர்வதற்கான உரிமை, இருப்பிடத்திற்கான உரிமை, தொழில் செய்வதற்கான உரிமை, இந்த எல்லா உரிமையும் பறிக்கப்படும் நேஷனல் எமர்ஜென்சி அப்ப. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். சோ இது வந்து ஆர்டிகல் 39D வந்து சொல்லிருப்பாங்க. சரிங்களா? ஈக்குவல், அதாவது ஈக்குவல் ரெமுனரேஷன் அப்படின்றது 39D சொல்லிருப்பாங்க. பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்றது ஆர்டிகல் 16 வந்து சொல்லிருப்பாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்ல இந்த மதம், இனம், ஜாதி பாகுபாடு எதுவுமே இல்லாம கொடுக்கணும். ஆனாலும் கூட சில ரிசர்வேஷன் இருக்கு. SC STக்கு ரிசர்வேஷன் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து வரும் பின்னாடி அமெண்ட்மெண்ட் பண்ணது. சரிங்களா? சோ ஃப்ரீடம் ஆஃப் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். 14 to 18. 14 வந்து நம்ம வந்து மதத்தை வச்சோ, இனத்தை வச்சோ, ஜாதியை வச்சோ, அரசாங்கம் வந்து பாலினத்தை வச்சோ, பிறப்பிடத்தை வச்சோ பாகுபாடு பண்ணக்கூடாது அப்படின்றது. 14, 15, 16, 17 வந்து அன்டச்சபிலிட்டி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். சரத்து 17 இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமையை எதிர்த்து கூறுகிறது. ஓகே. டைட்டில் பத்தி கூறுறது ஆர்டிகல் 18. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. டக்குன்னு ஞாபகம் வச்சு நம்ம போட்டுடணும். சோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 70% கொஸ்டின் பாலிட்டியில ஆன்சர் பண்ணிடலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர்? இது மாதிரி கொஸ்டின் டப்புன்னு கேட்டுருவாங்க. சோ மொத்தமா இருந்தது 389 பேரு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 குறைஞ்சிடும். சைன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 சைன் பண்ணது 284 பேர் தாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது ஒன்று கொண்டு வரணும்னு சொன்னது 1934 MN ராய் வந்து சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே ஃபேக்சுவலான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே. யார் விமனா இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது 2-3 பேராவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரோஜினி நாயுடு, சுசித்ரா கிருப்லானி, விஜயலட்சுமி பண்டிட், நேருவோட சகோதரி இல்லைங்களா? ஸோ அம்ரித் கவர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து பெரிய போஸ்ட்ல கவர்னராகவும் UN செக்ரட்டரியாகவும் நிறைய போஸ்ட்ல இருந்தவங்க. ஓகே.
நமது அரசியலமைப்பு சட்டம் தற்பொழுது எத்தனை உறுப்புகள் இருக்கு, எத்தனை ஆர்டிகல்ஸ், எத்தனை ஷரத்துகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 448 ஷரத்து. ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட பொழுது அதுல வந்து 395 ஷரத்துகள் இருந்தது. இப்ப 448 அப்படின்றது இருக்கு. பார்ட் 22 பார்ட் இருந்தது, இப்ப 25 பார்ட் இருக்கு. 8 அட்டவணை இருந்துச்சு, இப்ப 12 அட்டவணை. இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். 1வது அட்டவணை என்ன, 10வது அட்டவணை என்ன, 11வது அட்டவணை என்ன, 12வது அட்டவணை, இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. 9வது அட்டவணை 1951 முதலாவது சட்ட திருத்தத்தின்படி உள்ள வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அட்டவணைகள் எல்லாத்தையும் ஒரு தடவை கண்ணில் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் போறப்ப முன்னாடி பார்த்துட்டு போனீங்கன்னா கூட டக்குனு போய் எழுதலாம். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி நிச்சயமா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகே, 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் ஆச்சு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரைவதற்கு. 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹோம் மினிஸ்டர், சரிங்களா? ஹோம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பார். பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து ஹோம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்து நியமனம் செய்வார். உள்துறைக்கில தான் வரும் அந்த பவர்ஸ் எல்லாமே. ஆர்டிகல் 157 தான் சொல்லியிருப்பாங்க. 35 வயசு ஆயிடுச்சா போதும், எம்பி எம்எல்ஏ பதவியில இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு இவங்க வந்து பதவி புரியணும். அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்தம் 7வது 1956 படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே கவர்னர் அப்படின்றது இருக்கலாம். அதாவது உயர்நீதிமன்றமும் இருக்கலாம், கவர்னரும் இருக்கலாம். 7வது திருத்தம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் தற்பொழுது மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவை எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 இருக்கு. 6. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டில் இருந்தது 1986 தூக்கிடுவாங்க. எம்ஜிஆர் ஒரு சண்டையில தூக்கிடுவார், சரிங்களா? இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்பு, அதே சமயம் ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்தியாவில் குடியுரிமை பெறுகிறார். எப்பன்னா 1987க்கு, சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய குடியுரிமை பத்தி ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுல 11ல தான் ரொம்ப முக்கியமானது. 1955 தான் இந்தியாவுடைய குடியுரிமை சட்டம் அப்படின்றது ஏற்றப்படும். ஆரம்பத்துல இல்ல, 1955 தான் எப்படி குடியுரிமையை பெறலாம், எப்படி இழக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. பை பர்த், பை டிசன்ட், ஒரு நம்மளுடைய இனம், அதாவது நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அதன் வழியாக வரலாம், வாரிசு அடிப்படையில் வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் படி 7 வருஷம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வரலாம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் இந்தியன், சரிங்களா, அவங்களுக்கு தான் பொருந்தும். இந்திய சந்ததியினர்களுக்கு தான் பொருந்தும். நேச்சுரலைசேஷன் அப்படின்றது 12 இயர்ஸ் ஃபாரினர்ஸ்க்கு பொருந்தும். இப்ப சோனியா காந்தி அவங்க ஃபாரினர், அவங்க இங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஆயிட்டாங்க, இல்லைங்களா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்கார்பரேஷன், நம்ம நாடு எது கைப்பற்றிட்டோம் அப்படின்னா சிக்கிம் நம்ம 1975-76 கைப்பற்றிட்டுல இணைஞ்சிட்டாங்க, சரிங்களா? இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கவங்களும் இந்திய குடிமகளாக மாறிட்டாங்க. இதே மாதிரி இழத்தலுக்கும் நிறைய இருக்கும். ரிமூவ் பண்ணலாம், டெர்மினேஷன் பண்ணலாம், டிப்ரைவ் பண்ணலாம், சரிங்களா? சோ குடியுரிமை பெறுதல், இழத்தல் ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை சட்டம் இதுவரை 6 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. என்ன கேட்பாங்கன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் எந்த ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் திருத்தப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருவாங்க. 86, 92, 203, 2003, 2005, 2015, 2019. சோ இது தவிர வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க எலிமினேட் பண்ணி போட்டலாம். செண்பகம் துரைராஜன் எதிரான சென்னை அரசு வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? செண்பகம் துரைராஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நம்மளுடைய நீதி கட்சி கம்யூனல் ஜிஓ அப்படின்றது 1921 பாஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நடைமுறைக்கு வந்தது 1927 தான். அதுல வந்து 5/12, அதாவது 12 5 நான் பிராமின்க்கு இடஒதுக்கீடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30% இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து 3.5 முஸ்லீம், 26.5 ஃபார் ஓபிசி அப்படின்றது இருக்கும், சரிங்களா? அப்ப வந்து 12 நான் பிராமின், அதுக்கப்புறம் அது வந்து 14 அப்படின்னு மாறிடும். இந்த ரிசர்வேஷன் கொடுத்ததுனால செண்பகம் துரைராஜன் அப்படின்ற ஒரு பெண் இருக்கு, சரிங்களா? பெண். நானும் நிறைய நாள் இதை ஒரு ஆண் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கல. சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைக்கல அப்படின்ட்டு நேரா ஹைகோர்ட் போயிருப்பாங்க. ஹைகோர்ட் வந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் நீங்க ப்ரீ இண்டிபெண்டன்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த கம்யூனல் ஜிஓவை குவாஷ் பண்ணிடுவாங்க, நீக்கிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த சிஜே காணியா இருக்கிற
பாக்குறப்ப இந்த வழக்கு போகும். அவரும் இதை வந்து குவாஷ் பண்ணிடுவாரு. சோ அப்ப என்ன ஆயிடும், இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது கேள்விக்குறி ஆயிடும். ஸோ யூனிட் 9ல இருக்கு, ரொம்ப முக்கியமான பாட்டும் கூட இது. அப்ப என்ன ஆயிடும், அந்த கவர்மெண்ட் வந்து நேருக்கு அழுத்தம் கொடுத்து அப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. 1951 கொண்டு வந்திருப்பாங்க. 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டிருக்கும். நீதிமன்றம் மேலாய்வு செய்வதில் இருந்து பாதுகாக்கும் அம்சமாக இது இருக்கும். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு சிலது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. 1973க்கு முன்பு இருக்கிற வரைக்கும் இருக்கிறத நீங்க ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அது. முதலாவது திருத்தம் 9வது அட்டவணை ரொம்ப முக்கியமானது. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முன்னாடி சொன்னோம், 6 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. டு அக்யூர் சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் எ பர்சன் லிவ்ட் 7 வருடம் நீங்க வசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை அப்படின்றது அளிக்கப்படும். Fundamental duty have been added in the Constitution 42nd Amendment Act 1976 in accordance with the recommendation of Swaran Singh Committee. இது வந்து ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு சிறிய அரசியலமைப்பையே வந்து வரைஞ்சாங்க. சரிங்களா, நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. அப்பதான் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றத ஆட் பண்ணாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத ஃபுல்லா தூக்கிட்டாங்க. 5 வருடமாக இருந்த மக்களவையின் ஆயுட்காலத்தை 6 வருடமாக மாற்றினார்கள். மிக அதிகமான திருத்தங்கள் கொண்டு வந்தது இந்த பீரியட்ல தான். சோ அதை வந்து என்ன பண்ணாங்க, 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஜனதா கவர்மெண்ட் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபுல்லுமே மாத்திருப்பாங்க. கேபினட்டோடைய எழுத்துப்பூர்வ அனுமதி பெற்ற பின்புதான் 1975 தேசிய நெருக்கடி அனுமதிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இனிமே அது மாதிரி நடக்கக்கூடாது, கேபினட்டோடைய எழுத்துப்பூர்வ அனுமதி தேவை அப்படின்றதையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி சொத்திற்கான உரிமை நீக்கப்படுவதும் இந்த 44வது திருத்தத்தின் அடிப்படையில தான். இதுலதான் வார், எக்ஸ்டர்னல் அக்ரேஷன், ஆர்ம்டு ரிபெலியன், இந்த ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்ற வார்த்தையை புதுசா சேர்த்திருப்பாங்க. தேசிய நெருக்கடி வருவதற்கு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், உள்நாட்டு கழகம் அப்படின்றத தூக்கிட்டு ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கக்கூடிய பாட்டும் கூட. which of the following comes under right of equality? ஸோ இது வந்து சம உரிமைக்கு கீழே வரும் அப்படின்னு பாக்குறப்ப, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது அடிப்படை உரிமையில கிடையாது, டிபிஎஸ்பியில தான் இருக்கு. நம்மளுடைய அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்ல தான் இருக்கு. அதனால அது ஒண்ணு தவிர மற்றது எல்லாமே சரி. ஸோ கொஸ்டின் வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டியும் கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. 12th புக் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது தாண்டியும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி ஹிஸ்டரி, ஜியோகிராபி இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ப்ரொக்ளமேஷன், அதாவது ஷரத்து 352 கீழ் வழங்கப்பட்ட அவசரகால பிரகடனத்திற்கு எவ்வளவு காலத்திற்குள் பாராளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? 1 மாதத்திற்குள். சரிங்களா, கேபினட்டோடைய எழுத்துப்பூர்வ அனுமதி இருந்துச்சு அப்படின்னா தேசிய நெருக்கடி அப்படின்றது அறிவிக்கப்பட்ட 1 மாசத்திற்குள்ள பாராளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும், இரவையும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். சோ அந்த இரவையும் ஒப்புதல் அளிச்சதற்கு பின்பு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒப்புதல் அளிக்கணும். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு அதை அன்லிமிட்டட் டைம்ல ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுவே ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி, கவர்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு அப்படின்னா 3 வருடம் வரைக்கும் அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் தேசிய நெருக்கடி 1962, 61, சைனா வாரப்ப, 1971 இண்டோ பாக் வார், பங்களாதேஷ்காக நம்ம போட்ட வார், 1975 நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, 3 முறை தேசிய நெருக்கடி இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி ஆர்டிகல் 356 முதலில் போட்ட மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், அடுத்து கேரளா அப்படின்னு வரும். இதெல்லாம் கவனத்துல கொள்ளுங்க. நிறைய கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. இந்தியாவின் குழந்தைகளுக்கான உதவி மைய எண், சரிங்களா, டோல் ஃப்ரீ நம்பர் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1098, விமனுக்கு 181, 1091, ஆம்புலன்ஸ்னா 108. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் இதுல இருந்து கூட கேட்டுறாங்க. பாலிட்டில விமன் இருக்கிறதுனால அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இன் தமிழ்நாடு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள், எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 234, 235 டக்குன்னு போட்டுருவோம். ஆனா 2020 ஜனவரியில நம்மளுடைய ஆங்கிலோ இந்திய சமூகம் அப்படின்றத எடுத்துட்டாங்க. நம்மளுடைய பாராளுமன்றத்துல 543 தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும் 2 தொகுதிகள் ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதிகளுக்காகவும் இருக்கும். இப்ப யாருமே ஆங்கிலோ இந்தியனே இல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களோட பிரதிநிதி அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லயும் அதை எடுத்துட்டாங்க. நம்ம எடுத்தது தெரியாம நம்ம 235 அப்படின்னு போட்டோம்னா கண்டிப்பா தப்பாயிடும். கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதுவும் ரொம்ப முக்கியமானது. 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இதை நீக்கினாங்க. சரிங்களா, அது மாதிரி
103 அப்படின்னா 3 ராமோ. ஸோ இவிஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 102னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து கேள்விகள் இப்ப கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லாருக்குமே தெரியும், 101 அப்படின்றது ஜிஎஸ்டி. இப்ப ரீசெண்டா வந்தது பாத்தீங்கன்னா 105 சமூக மற்றும் கல்வி சார்ந்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. அது சட்டமாக்கியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. 105 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். 106 எல்லாருக்குமே தெரியும், உமன் ரிசர்வேஷன். இதை பாருங்க, கொஸ்டின் கேட்பாங்க. உமன் ரிசர்வேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் தராங்க? 33%. மந்தோட பார்லிமெண்ட், அதாவது நம்மளுடைய லோக்சபாவிலையும் நம்மளுடைய மாநில சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு அப்படின்றது பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப நடந்த எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் இதுக்கு முன்னாடி இந்த உமன் ரிசர்வேஷன் பில் ஆக்ட் ஆகுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்பனா 2028, 29 வரணும் அப்படின்றதுக்காக. யாரும் இப்ப இருக்கிறவங்க அப்ப இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதை ஒட்டிய ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. ஏன் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சட்டம் மசோதா சட்டமாவதற்கு ஒப்புதல் அளிச்சாங்க. இப்போ ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதே கட்சி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றப்ப ஒரு 10 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா 3 பெண்களுக்காவது கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அப்படிலாம் கொடுக்கவே இல்லை. ஏன் அவங்களுடைய நிலைப்பாடு நாங்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கொடுத்தது, அதை ஏன் எலெக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போயிட்டாங்கன்னு தெரியல. ஆனா மீடியாவும் யாரும் கேட்கல இதெல்லாம். ஓகே, நம்மளோட வேலையும் இல்லை, படிக்கிறது தான் நம்மளோட வேலை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எம்எல்ஏ தொகுதி எது? சட்டமன்ற தொகுதி, மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர். சரிங்களா, மிக சிறிய தொகுதி தமிழ்நாட்டில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை துறைமுக தொகுதி. ஓகே. மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் எந்த பிரிவு குறிப்பிடுகிறது? ஷரத்து 47. டிபிஎஸ்பில முக்கியமான பகுதிகள் நிறைய இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 39A அப்படின்றது இலவச சட்ட உதவி, ஃப்ரீ லீகல் ரைட் அப்படின்றது இருக்கும். லீகல் எய்டு ரைட் கிடையாது, எய்டு. 40 அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ். 41 அப்படின்றது முதுமை, ஊனமுற்றோர் தன்மை, நோய், இதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய கடமை அரசிற்கு இருக்கு. டிபிஎஸ்பிங்கிறது கண்டிப்பாக அரசு செயல்படுத்தணுமா அப்படின்னா ஒரு சட்டம் போட்டு செயல்படுத்தலாம். அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் தான், அரசு எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றது இந்த டிபிஎஸ்பியில அதற்கான குறிக்கோள்கள் இருக்கும். அதை அவங்க வந்து நடைமுறைப்படுத்தலாம். ஆர்டிகல் 42 அப்படின்றது 1961 நடைமுறைப்படுத்திட்டாங்க. மகப்பேறு சட்டம். சரிங்களா, 6 மாசம் லீவ் தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா 1 வருஷம் லீவ் தராங்க. 43B அப்படின்றது கூட்டுறவு. 46 அப்படின்றது SC/ST உடைய நலன் சார்ந்து. 48 நிறைய தரம் கேட்டிருக்காங்க, பசுவதை தடுப்பு சட்டம். 44 பொது சிவில் காமன் சிவில் கோட். இதுவும் ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 45 அப்படின்றது 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடைய உடல் நலன் மற்றும் கல்வியை பாதுகாப்பது அரசின் கடமை. இதை வச்சுதான் ICDS அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. 51 வந்து சர்வதேச அமைதி. யூஎன்ல நம்ம சேர்றோம் அப்படின்னா அதற்கான ஒரு உறுப்பு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. அதை வச்சுதான் நம்ம வந்து சேர்றோம். ஓகே. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1976. ஆர்டிகல் 23 படி கொத்தடிமை, மனிதர்களை விற்றல், இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. டிராபிகிங் ஆஃப் ஹியூமன்ஸ். சரிங்களா. 24 குழந்தை தொழிலாளர் பற்றி பேசுவாங்க. அதற்கான சட்டம் 1986 நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது எல்லாமே முக்கியமான கேள்விகள், ரிப்பீட்டடா கேள்விகள், குரூப் 4 லெவல்ல கேட்கக்கூடிய கேள்விகள். கேசவானந்த பாரதி வழக்கு எதிராக கேரள அரசு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1973. கேசவானந்த பாரதி ஒரு மடத்தோடைய இந்து சமய தலைவர். அவருடைய சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்யும் பொழுது அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படின்றது வந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. சரிங்களா, இந்திய அரசியலமைப்பையே மாற்றி போட்ட வழக்கு இந்த வழக்கு தான். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளோட ரைட்ஸ் இருக்கா நமக்கு இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சோ இதுலதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையான கூறுகள் என்ன, ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய அரசியலமைப்புல திருத்தம் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்றத கொண்டு வந்தது இந்த வழக்கு தான். ரொம்ப முக்கியமான வழக்கு. வழக்குனா மினர்வா மில் வழக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கேசவானந்த பாரதி வழக்கு, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கோலக்நாத் வழக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழக்குகள். இதெல்லாம் குரூப் 1 லெவல்ல, நம்ம குரூப் 4 லெவல்ல இதெல்லாம் இந்த அளவுக்கு தேவைப்படாது. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல், செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தான் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாவும் இருப்பாரு, அதை இப்ப பிரிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 50 அப்படின்றது சொல்லியிருப்போம். நம்ம முக்கியமான ஆர்டிகல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டே வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
14, 15, 16 அப்படின்னு சொல்லியிருப்போம், 19 சொல்லியிருப்போம். ஸோ எதுவும் ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டே வருவோம். குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது 1948 வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 178 ரூபாய் ஒரு தொழிலாளர்கள் சுரண்டல்ல இருந்து பாதுகாப்பதற்காக அரசாங்கம் அவங்களுக்காக போட்ட சட்டம். எந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு 178 ரூபாய் கம்மியா கூலி தந்தாங்க அப்படின்னா அது சட்டத்தை மீறிய செயலாகும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சரிங்களா? மகப்பேறு நலன் 1961 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 6 மாசமும், தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 வருஷமும் மகப்பேறு விடுப்பு அப்படின்றது தராங்க. அரசின் நெறிமுறை கோட்பாடு என்பது ஒரு உயிர் கொடுக்கும் ஏற்பாடு என்று கூறியவர் யார்? சிங்வி. இது மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுடைய அரசியலமைப்புடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம். ஸோ இது மாதிரி எலெக்ஷன் நம்மளுடைய ஆர்டிகல் 370 தேவையே இல்லாத ஒண்ணு அப்படின்ட்டு யார் சொன்னாங்க? இது மாதிரி இந்த கூற்று யார் சொன்னாங்க அப்படின்றத வச்சும் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் முதல் ஷரத்து எந்த ஷரத்து தேவநாகரி எழுத்தில் இந்தியை யூனியன் உத்தியோகபூர்வ மொழியாக பரிந்துரைக்கிறது அப்படின்னா ஆர்டிகல் 343(1). சரிங்களா? அதில் தான் சொல்லியிருப்பாங்க இந்தியாவிற்கு என்று தேசிய மொழி அப்படின்றது எதுவும் கிடையாது. இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷனல் லாங்குவேஜ் அப்படின்றது தான் இருக்கு. இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டா இப்ப நார்த் இந்தியன்ல பொதுவா எல்லாரும் ஹிந்தின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலேயே கூட ஹிந்தின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் லாங்குவேஜ் இருக்கு. சரிங்களா? இணைப்பு மொழியாக ஆங்கிலம் அப்படின்றது இருக்கு. ஓகே. அது ஆரம்பத்துல அதிகாரப்பூர்வ மொழிகள் 14 இருந்தது, அப்புறம் 15 ஆச்சு, அப்புறம் 18 ஆச்சு, அப்புறம் 22 ஆச்சு. எந்தெந்த வருஷம் எந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். டோக்ரி அப்படின்றது எந்த மாநிலத்தில் பேசக்கூடிய மொழி. இது மாதிரி கொஸ்டினும் கேக்குறாங்க. இந்தியாவில் மொழி அப்படின்னு பாக்குறப்ப எந்த மொழி அதிகமா இருக்கு? எல்லாருக்கும் தெரியும், ஹிந்தி தான் நிறைய இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. பெங்காலி, அடுத்து மராத்தி, அப்புறம் தெலுங்கு, அப்புறம் தான் தமிழ். சரிங்களா? அதனால இந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரிமூவல். எல்லாரோடைய ரிமூவல் எந்தெந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷரத்து 61 நம்மளுடைய ஜனாதிபதியோடைய குற்றச்சாட்டு. 67 அப்படின்றது துணை ஜனாதிபதி. ஆர்டிகல் 94 சபாநாயகர். ஆர்டிகல் 90 மாநிலங்களவை துணை சபாநாயகர். இவங்களுடைய நீக்குதல் பற்றி ஆர்டிகல் வச்சு ஏதாவது 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் எடுத்ததுங்க. சரிங்களா? ஆர்டிகல் 61 நம்மளுடைய ஜனாதிபதியோடைய பணி நீக்கம், ரிமூவல் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னா எந்த அவையில வேணாலும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையோ இல்ல லோக்சபாலையோ. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் ராஜ்யசபால கொண்டு வரணும். இப்ப 25% ஆஃப் மெம்பர், இப்ப 100 பேர் அந்த அவையில இருக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 75 பேராவது அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஒரு அவையில அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த அவைக்கு அனுப்பி 14 டேஸ் ஒரு கேப் தருவாங்க. அதுக்குள்ள குடியரசுத் தலைவர் அவங்க முன் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லலாம். 2 அவையிலையும் 2/3 மெஜாரிட்டியில நிறைவேறுச்சு அப்படின்னா அன்றே குடியரசுத் தலைவர் பணி நீக்கம் செய்யப்பட்டவராக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் இதே முறையில தான் நீக்கம் செய்யப்படுவாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ராஜ்யசபால 12 பேரை குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு குழாம் அப்படின்னு சொல்லி எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மாநில அரசில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஆனா நீக்கத்துல எம்எல்ஏ உடைய பங்கு கிடையாது. ஓகே. 32 ஆர்டிகல்ஸ் தான் எல்லாமே. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிள் ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் டைட்டில் ஆர்டிகல் 18, அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ஆர்டிகல் 24, டிராபிக் இன் ஹியூமன் பீயிங் ஆர்டிகல் 23. மேட்ச் ஈஸியா தான் இருக்கும். தேசிய அவசர நிலை இதுவரை எத்தனை முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்? 3 முறை. 1962, 1971, 1975. தேசிய அவசர நிலையின் போது ஜனாதிபதியால் அறிவிக்க முடியும். எத்தனை அறிவிக்க முடியும்னா உள்நாட்டு குழப்பத்தின் போது அறிவிக்க முடியாது. முன்னாடி இருந்துச்சு, இதை மாத்தி விட்டாங்க. ஓகேங்களா? யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? லெப்டினன்ட் கவர்னரால் நியமிக்கப்படுகிறார். என்னன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் தான். மத்த நிர்வாகியா இருந்தது அப்படின்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால நியமிக்கப்படுவார்கள். ஓகே. ஜனாதிபதி 5 ஆண்டு காலம்
பின்வருமாறு எப்படி கால்குலேட் பண்ணப்படுகிறதுனா, அவர் பொறுப்பேற்ற நாளில் இருந்துதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாரு. அவருக்கு பதவி நியமனம் அந்த வழங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வழங்குவார். அதே மாதிரி அவருடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாரு. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்திய பிரதமராக குறைந்தபட்ச தகுதி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ். லோக்சபாவிலேயோ ராஜ்யசபாவிலேயோ உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் இருந்த போதும் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். 18 வயது இருந்தா ஓட்டு போடலாம். 25 வயசா இருந்தா எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், எம்பி இன் லோக்சபா. 30 வயசு இருந்ததுன்னா ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் ஆகலாம். அதே மாதிரி எம்எல்சி அப்படின்னு சொல்ற மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன 6 மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க ஆகலாம். மேலவை, சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சட்டப்பேரவை, சட்ட மேலவையில அவங்க உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 30 வயசு இருந்தா போதும். ஓகேங்களா, ஓகே. ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 30 வயசு இருந்துட்டா போதும். 35 வயசு இருந்ததுன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்டே ஆயிடலாம். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே ஜனாதிபதி, இது மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. நீலம் சஞ்சீவி ரெட்டி, 6th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ரொம்ப நிறைய கேட்பாங்க. யார் அதிக காலம், இந்த ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரசிடென்ட் அப்படின்னு போட்டுங்க, நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. யார் முஸ்லீம், யார் ஃபர்ஸ்ட் சீக்கு, யார் பழங்குடியினர், யார் பெண் தலைவர், யார் முதல்ல, பிரதிபா பாட்டில் இல்லைங்களா. பழங்குடியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த், அதாவது பழங்குடியினர்ல ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னா திரௌபதி முர்மு 15th பிரசிடென்டா இருக்காங்க. கிரானாலஜிக்கல் ஆர்டர்லயும் இவங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் லாங்கஸ்ட் டென்யூர் இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். 2வது ராதாகிருஷ்ணன். இந்தியாவில் இருந்து அதிகமான யாருக்கு நாமினேட் பண்ணது, நோபல் பரிசுக்கு அதிகமான முறை யாரு நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேருவோ காந்தியோ கிடையாது, ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் தான். சரிங்களா, கல்வி தினமா நம்ம கொண்டாடுறோம் அவரோட பர்த்டேவை. ரொம்ப முக்கியமான நபர். ஓகே, இண்டிபெண்டா ஜெயிச்சவர் விவி கிரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் முஸ்லீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன். ஃபர்ஸ்ட் இறந்தவரும் இவரு தான், பதவியில் இருந்த போது இறந்தவர் அவர் தான். ஃபக்ருதீன் அலி தான் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணவர். ஸோ இதெல்லாமே முக்கியமான ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் துணை ஜனாதிபதியை நீக்குவதற்கு தீர்மானம் யாரால் கொண்டு வரப்பட வேண்டும்? மாநிலங்களவையால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஏன்னா மாநிலங்களவையுடைய தலைவர் அவரு. துணை ஜனாதிபதி பதவி வழி மாநிலங்களவையுடைய தலைவரா இருப்பாரு. ஜெக்தீப் தன்கர் அவரு தான் இப்ப இருக்கிறவர். சரிங்களா. Which of the following Chief Justice of India acted as President of India? So Hidayatullah 1969 youngest Chief Justice of India. ஜாகிர் ஹுசேன் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் விவி கிரி வைஸ் பிரசிடண்டா இருப்பாரு. அவரு பிரசிடென்ட்டுக்கு போட்டி போடுறதுனால பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் காலியா இருக்கிறதுனால நேரடியாக இவர் ஆக்டிங் பிரசிடென்டா ஹிதாயத்துல்லா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் சிஜேஐ இவர் தான், இந்தியாவுடைய முதலாவது சீஃப் ஜஸ்டிஸ், முஸ்லிம் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, பின்வரும் இந்திய பிரதமர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வில் தனக்கு யாரால் வாக்களிக்க முடியவில்லைன்னா டாக்டர் மன்மோகன் சிங். சரிங்களா, ஏன்னா அவர் ராஜ்யசபாவுடைய உறுப்பினரா இருந்தாரு. நம்பிக்கை கோரும் அப்படின்னா ஆளுங்கட்சி கொண்டு வரது, நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்றது எதிர்கட்சி கொண்டு வரக்கூடிய முக்கியமானது. 543 எம்பி இருக்கிறாங்கன்னா அதுல குறைந்தபட்சம் 272 பேருடைய ஆதரவு இருந்தாதான் அந்த அரசு தப்பிக்கும். 2008 123 ஆக்ட். சரிங்களா, நம்மளுடைய அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்காவோட போட்டதற்கு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுடைய ஆதரவு விலக்கிட்டாங்க. அப்ப இந்த நிகழ்வு நடந்தது. ஓகே, அமைச்சர் இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்றத்திற்கு வெளியில அவுட் சைட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் எங்க இருந்து வேணாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள திருப்பி போட்டி எம்பியாக கண்டிப்பாக ஆகணும், ராஜ்யசபாவோ லோக்சபாவோ. கன்சிடர் த ஃபாலோயிங் வைஸ் பிரசிடென்ட். கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்க, விவி கிரி 3வது, ஹிதாயத்துல்லா 6வது, ஜட்டி 5வது, பத்தக் 4வது இருக்காரு. சரிங்களா. So 1432 answer. Who is the first speaker of Lok Sabha? மௌலான்கர். சரிங்களா, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக் சபா. அனந்த சயன மயங்கர் டெப்டி ஸ்பீக்கரா இருப்பாரு. அடுத்த ஸ்பீக்கரா அவர் இருப்பாரு. ஓம் பிர்லா இப்ப இருக்கக்கூடிய ஸ்பீக்கர். இது மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் கேட்பாங்க.
தற்காலிக சபாநாயகர் யாரு அப்படின்லாம் முன்னாடியே கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிரெஞ்சு முறையின் அடிப்படையில நம்ம கொண்டு வருவோம். ஆர்டிகல் 93 தான் இதனுடைய ஸ்பீக்கர் பத்தியான விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஒதுக்கப்பட்ட நாடாளுமன்ற இடங்களில் மிகப்பெரிய சதவீதத்தை பின்வரும் மாநிலங்களில் எது கொண்டுள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ எம்பிக்கு லோக்சபாவில் 30, ராஜ்யசபாவில் 31 இருக்கு. 80-31 இருக்கிறதுலே பெருசு. ஸோ 4-5 மாநிலங்களை நீங்க கவர் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு மாநிலத்தை ஃபுல்லா கவர் பண்ணி அங்க திட்டங்கள் நல்லா கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா உங்களால மத்தியில ஆட்சியில வந்துட முடியும் அப்படின்றதுக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள் இருக்கு. ரெண்டாவது அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா 48, அடுத்து வெஸ்ட் பெங்கால் 42. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக அங்கீகரிக்க ஒரு கட்சி பெற வேண்டிய குறைந்தபட்ச இடங்கள் 10% இடங்கள். 543ல நீங்க 54 இடத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்கட்சி தலைவராக ஆயிடலாம். அது ஒரு கேபினட் தகுதியை கொண்டது. 1977 OV சவான் கொண்டு வந்தது. ஓகே, the first woman film star nominated or elected to the ராஜ்யசபா வந்து நக்ரிஸ் தத். சரிங்களா, இது மாதிரியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஜெயலலிதா கூட போட்டிருக்காங்க பாருங்க. இதுல ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 1984ல அவங்க ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக இருந்தாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், சமூக பணி இதுல இருந்தாங்க அப்படின்னா 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. The annual financial statement is cast to let before the both houses of parliament by finance minister எல்லாம் கிடையாது, president of India. the name of finance minister in the name of president the finance minister வந்து அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாரு. ஓகே, ஸோ ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்ல கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகல் 112 இன் சென்ட்ரல் கவர்மெண்ட், 202 இன் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. 108வது கூட்டம், சரிங்களா, 111, 143 ரொம்ப முக்கியமானது. அதாவது பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் கேட்பாரு. அதாவது மத்திய அரசு அட்வைஸ் கேட்கும். யார்கிட்ட அப்படின்னா நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்துல கேட்கும் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரப்ப. ஓகே, சபாநாயகரோ துணை சபாநாயகரோ இல்லை என்றால் மக்களவை யார் தலைமை யார் தலைமை தாங்குவார்? சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் லோக்சபா. பாராளுமன்றத்தின் இடங்களில் விநியோகம் பின்வரும் எந்த மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் அடிப்படையில் அமைந்துள்ளது? 1971. இது 2026 வரை இந்த அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ என்ன ஆயிடும், இது 2026 வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் அதை மாத்துவாங்க. 80 அப்படின்றது உத்தரப்பிரதேஷ் அப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கு அடிப்படையில் மாத்துறப்ப 80ங்கிறது ஒரு 150ஆக மாறும். ஆனா தமிழ்நாடு 40 அப்படின்றது 80 தான் மாறும். ஸோ டபுள் த டைம்ஸ் தான் ஆகும். யூபிக்கு எல்லாம் 2.5 டைம்ஸ் ஆகும். அப்ப என்ன ஆயிடும், அவங்களுக்கு எம்பிஸ் நிறைய இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியா வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மக்கள் தொகை குறைப்புல அதிக நடவடிக்கை எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல மத்திய அரசுல வந்து அவங்களுடைய பங்கு அப்படின்றது கம்மியாயிடும். ஸோ ஆட்சி எம்பிஸ் கம்மியாயிடுவாங்க. எம்பி கம்மியாயிடுனா நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்காது பாராளுமன்றத்துல. தற்போது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை, ஆக்சுவலா இது பழைய கொஸ்டின், சரிங்களா. முன்னாடி 21 இருந்தது, அப்புறம் 24, 25 ஆயிடுச்சு. இப்ப 25 இருக்கு. 22 சிக்கிம், 23 தெலுங்கானா, 24 திரிபுரா, 25 உத்தரகாண்ட். இது எல்லாமே மொத்தம் இப்ப 25 உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்கு. ஸோ இதுல ஆன்சர் 24 தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 25. ஓகே, ஸோ யூனியன் டெரிட்டரியோடைய ஜூரிஸ்டிக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடது வந்து சென்னையில இருக்கு, அந்தமான் நிக்கோபார்து வந்து கல்கட்டால இருக்கு, லக்ஷதீப்போடது கேரளால இருக்கு, டையூ அண்ட் டாமன் மும்பைல இருக்கு. ஆப்ஷன் 3, 4, 1, 2. த ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் இந்தியா இன் ஃப்ரீ இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. விஜயலட்சுமி பண்டிட் ரொம்ப முக்கியமான யூஎன் செக்ரட்டரியில ஒரு ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரியா இருந்தாங்க. சரிங்களா, ரொம்ப இந்தியாவில இருந்து போனவங்க. இவங்க தான் வந்து முதலாவது மினிஸ்டரும் கூட, கேபினெட் மினிஸ்டரும் கூட 1937லயே வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, ஆந்திரா முதல் மொழி மாநிலமாக எப்பொழுது உருவாக்கப்பட்டது? அக்டோபர் 1, 1953. பொட்டி ஸ்ரீராமுலு 58 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கம் செஞ்சிருவாரு. அதனால 1 அக்டோபர் 1953 ஆந்திரா அப்படின்ற ஒரு மாநிலம் உருவாகும். அதனுடைய தலைநகரா அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹைதராபாத் அதெல்லாம் இருக்காது, கர்னூல் தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 51, 52 நடந்துச்சு. The source of maximum income to Panchayat Raj institution, local tax, regional funds, government grants தான் மிக பெருசு. ஆர்டிகல் 280 நம்மளுடைய மத்திய அரசுல இருக்கக்கூடிய நிதி ஆணையத்தை பத்தி பேசும். 243 IY அப்படின்றது மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையத்தை பத்தி பேசும். ரொம்ப முக்கியமானது. 16th ஃபைனான்ஸ் கமிஷன் இப்ப கான்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. சரிங்களா, 2024 to 29 அரவிந்த் பான்கரியா அவர் தான் அதனுடைய தலைவரா இருக்காரு.
ரொம்ப முக்கியமானது. பினான்ஸ் கமிஷன் 4 மெம்பர் பிளஸ் ஒரு தலைவர், குடியரசுத் தலைவரால் 5 வருடத்திற்கு ஒரு முறை நியமிக்கப்படும். இதுல இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்பாங்க. 15 யார் இருந்தாங்க, 14 யார் இருந்தாங்க, அது மாதிரி கேள்விகள் நிறைய கேட்கப்படும். ஒரு மாநகரத்தில் உள்ள மாநகராட்சி அமைக்க மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை 10 லட்சம் இருக்கணும். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அது மாநகராட்சியாக அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன? ஏன்னா புதுசா உருவாக்கிட்டே இருக்காங்க. 25 மாநகராட்சிகள் இருக்கு. கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நாமக்கல். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை, காரைக்குடி, புதுக்கோட்டை, சிவகாசி. 21, 22, 23, 24, 25 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை பாருங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாம் ரிப்பீட்டடா வரும். வாய்ப்பு நிறைய இருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக அவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் மோஸ்ட்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரா போடுவாங்க. இப்ப ஏகே மிஸ்ரா இருக்காரு, நீதியரசர் ஏகே மிஸ்ரா. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? தேசிய பெண்கள் ஆணையம் கரெக்டா இருக்கு, 1992 தான். தலைவரா சேர்மன் ரேகா சர்மா இருக்காங்க. சிறுபான்மையினர் ஆணையம் 1993. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1993 தப்பா கொடுத்திருக்காங்க, 2002 அப்படின்ட்டு. தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2007. சரிங்களா? த டே ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் நாள் அப்படின்னு டிசம்பர் 10 நாம் செலிப்ரேட் பண்றோம். 1948 டிசம்பர் 10 தான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்ததுனால அந்த நாள் மனித உரிமைகள் நாளாக கொண்டாடுறோம். மனிதன் மனிதனாக பிறந்ததனால் மனிதனால் மறுக்க முடியாத, விட்டு கொடுக்க முடியாத உரிமைகள் தான் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நிறைய கண்ட்ரில இப்ப நம்ம மக்களாட்சி இருக்கிறதுனால நமக்கு நமக்கான உரிமைகள் அப்படி என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரைட்ஸ் இருக்கலாம். இதுவே ஒரு சில கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான உரிமைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்ப நிறைய நாடுகள் இருக்கும். மன்னராட்சியுடைய நாடுகள் இன்னும் கூட நிறைய இருக்கும். செக்கோஸ்லேவியா, இது மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே டிக்டேட்டரா தான் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னமும் கூட. ஓகே, லோக்பால் என்ற சொல் சரி, அதாவது குறை தீர்ப்பாளன் முதலில் எந்த நாட்டில்? அம்புட்ஸ்மன் அப்படின்றது எங்கன்னா ஸ்வீடன். இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும். இந்த டைம் இதுவும் ரொம்ப முக்கியமானது. லோக்பால் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிங்வியால் உருவாக்கப்பட்டது. மக்களின் காவலன், பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2013 ஆண்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. 2019 கன்ஸ்டியூட் பண்ணி இந்த பினாகி சந்திர கோஷ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லோக்பால் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சரிங்களா? இன்னும் ஒரு வழக்கு கூட விசாரிக்கல. இதுக்கு 10 வருஷம் ஆச்சு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்குவதற்கான கால அவகாசம் 30 நாட்கள். 30 நாட்களுக்குள் ஒரு அரசு அலுவலகத்துல நீங்க ஒரு விவரம் கேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான விடையை 30 நாளுக்குள்ள அவங்க சொல்லணும். இது ரொம்ப முக்கியமானது. 12 அக்டோபர் 2005 ரொம்ப நடைமுறைக்கு வந்த நாள். ஆர்டிஐ வந்த நாள். ஆர்டிஐ அண்ட் ஆர்டிஇ தான் போன கவர்மெண்டோடைய மிகப்பெரிய சாதனை. எம்என்ஆர்ஜிஏ இதெல்லாம் பெரிய சாதனை. ஓகே, சந்தானம் குழு எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? 1962 அமைச்சிருப்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா? 64 இது நடைமுறைக்கு வந்திருக்கும். அதாவது சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 2003 இது சட்ட ரீதியான அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கும். ஸ்டாச்சுட்டரி பாடியாக உருவாக்கப்பட்டிருக்கும். இப்ப இதனுடைய தலைவர் AS ரஜீவ். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு மார்ச்லயே இது அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அதனால சிவிசி யாரு, கமிஷன் யாரு அப்படின்றத பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜிபேட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் 1688 உருவாக்கப்பட்ட சென்னை. இந்தியாவின் முதல் மாநகராட்சி இதுதான். அதுக்கு அடுத்ததான் கல்கட்டா, மும்பைல 1726 தான் வரும். தேசிய ஊராட்சிகள் தினம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஏப்ரல் 22. எதனாலன்னா 1992 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது அந்த நாள்ல தான். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு தான் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தான் அது 50% மாற்றப்பட்டுள்ளது. இப்போ வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் 243D ல 33% 1/3 மட்டும் தான் இருக்கு. அதனால 50 50 போடக்கூடாது, 33 தான் போடணும். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. ரொம்ப ஈஸியான இது மாதிரி கேள்விகளையும் கேட்டு வச்சிருவாங்க. கீழே உள்ளவர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் யார்? அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அவரால் தான் நியமிக்கப்படுறாங்க. 62 வயது அல்லது 6 வருடம். இதில் எது முதலில் வருகிறதோ அதன்படி அவங்க ஓய்வு பெறணும். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் அவரால் தான். தலைமை தேர்தல் அதிகாரி, அது தேர்தல் ஆணையர் அப்படின்னு போட்டிருக்கணும். இது கொஞ்சம் தப்பா இருக்கு. தலைமை தேர்தல் அதிகாரின்னு இருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் தான். சரிங்களா? சீஃப் எலக்டோரல் ஆபீசர் கிடையாது. இப்போ சீஃப் எலக்டோரல் ஆபீசர் சத்யபிரதா சாஹூ. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாடு ஜோதி நிர்மலா AS. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்கன்னா ரஜீவ் குமார் இருக்கிறாரு நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையராக.
இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்தல் ஆணையராக சுக்வீந்தர் சிங், ஞானேஷ் குமார் இவங்க 2 பேரும் ரீசன்ட்ல போட்டது. சரிங்களா, இந்த 2 பேரும் ரீசன்ட்ல போட்டதுங்க அப்படின்றதுனால கொஸ்டின் இதுல இருந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டேஸில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலமாக தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. 1986 நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா அவங்க உள்ள கொண்டு வரணும்னு பார்த்தாங்க, கொண்டு வர முடியாதனால அந்த அமைப்பே வேணாம் அப்படின்னு தூக்கிட்டாங்க. ஆர்டிகல் 169 அப்படின்றது இதனுடைய இந்த சட்ட மேலவையை கொண்டு வருதல் மற்றும் நீக்குதல் பற்றியான ஒரு ஆர்டிகல் இருக்கும். 171 அதனுடைய அமைப்பு பத்தி இருக்கும். 1/6, 1/3 அது மாதிரி நிறைய இருக்கும். 1/12 யாரால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றது, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. உலகின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமாவி பண்டாரநாயக்கா, ஸ்ரீலங்காவுடைய பிரைம் மினிஸ்டர். சரிங்களா, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். அதாவது 1937லயே வந்து விஜயலட்சுமி பண்டிட் இருப்பாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து அம்ரித் கவுர் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. இது அம்ரித் கவுர் இருந்தா அம்ரித் கவுர் போடுங்க, இல்ல அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் போட்டலாம். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்து முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ அதிகார பிரிவினையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரிங்களா, ஃபாதர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது வேற, டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்றது வேற. டிவிஷன் ஆஃப் பவர்னா ஆர்டிகல் 246 அடிப்படையில் நமக்கு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல், எஞ்சிய பட்டியல் அப்படின்னு அதிகாரத்தை பிரிக்கிறது. இது வந்து சட்டமன்றம், அப்புறம் வந்து நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்றத பிரிக்கிறது. ஸோ அதை நம்ம கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. கரெக்ட். ஒருவேளை அவர் பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக அறிவிக்கப்படும். கரெக்ட். இது ரெண்டுமே கரெக்ட். கரெக்ட். ரிட்ரீட் கட்டடம் சிம்லால இருக்கும். ஹைதராபாத்ல என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேசின் பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். 77 ஆர்டிகல் 77. சரிங்களா, ரொம்ப 74, 75, 76 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகே, ஆர்டிகல் 74, 76லாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 76லாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றிருப்பார். மாநில அரசுடைய ஆலோசனையின் பேர்ல தான் இயங்கணும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கல்ல தான் இருக்கும். ஏன்னா அவர் டிக்டேட்டரா மாறிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ராஜேந்திர பிரசாத் அப்படிதான் இருந்தாரு. அப்புறம் தலையில் தட்டி இல்ல உனக்கு அதிகாரம் இல்ல, அமைச்சரவைக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, அது பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம். 12 பேர் நாமினேட் பண்ணக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள். இந்தியாவில் எந்த நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம்? ஜனவரி 25. இது மாதிரி டேஸும் நிறைய கேட்பாங்க. அதனால இது கொஞ்சம் கவனத்தில் கொண்டு படிங்க. ஒரு கட்சி குறைந்தபட்சமாக 4 மாநிலங்களில் மாநில கட்சிக்கான தகுதியை பெறும் போது அது வந்து தேசிய கட்சியாக அறிவிக்கப்படும். தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன, 6% ஓட்டு, 1, 2 MP, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ பாலிட்டியில முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணிருக்குங்க. சரிங்களா, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க்காவது இதுல இருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்த ஒரு 30-40 மினிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரும். வேகமா பாருங்க. 1.25 லிஸ்ட் வீடியோ பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த டெஸ்ட் இப்ப நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் போறோம். அதுக்கான டிஸ்கஷன் நாளான்னைக்கு நான் போடுறேங்க. தேங்க்யூ.